தமிழ்நாட்டிற்கு ஆளுநர் தேவையில்லை, உச்சநீதிமன்றம் அதிரடி, பதட்டத்தில் மோடி. அதாவது டாஸ்மாக் அமலாக்கத்துறை ரைடு போராட்டத்தில் குதித்த பாஜகவினர் கைது என தமிழகத்தில் பரபரப்பான அரசியல் சூழலை இருக்கும் நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி 3 நாட்கள் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஆக இந்த பயணத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை ஆளுநர் சந்திக்க இருப்பதாகவும் அவர் மீண்டும் சென்னை திரும்புவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு திமுக தலைமையிலான தமிழக அரசும் தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே எதிரும் புதிருமாக இரு தரப்பும் செயலாற்றி வருகிறது. குறிப்பாக ஆளுநர் தான் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் சனாதனம் குறித்து பேசுவதும் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக பேசுவதும் திமுக தலைமையை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் பல முக்கிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டி வருகிறது. இது தொடர்பாக நீதிமன்றம் வரை திமுக அரசு சென்றிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் நேரடி மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது மும்மொழி கொள்கை தொடர்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திரா பேசிய கருத்து தமிழகத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதை அடுத்து தர்மேந்திரா உருவபொம்மை எரித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்திலும் இந்த விவகாரம் வெடித்த நிலையில் திமுகவினர் நாகரிகமற்றவர் என தர்மேந்திரா பேச்சுதான் கடும் எதிர்ப்பு எழுந்தாலும் தனது கருத்தில் இருந்து பின்வாங்கியதோடு மன்னிப்பும் கோரினார். மேலும் சில நாட்கள் தமிழகத்தில் அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தியது. குறிப்பாக டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதாக டாஸ்மாக் தலைமை அலுவலகம், சில மதுபான நிறுவனங்களிலும் அலுவலகங்களிலும் டாஸ்மாக் குடோன்களிலும் ஆய்வு நடைபெற்றது. இந்த ஆய்வின் அடிப்படையில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு டாஸ்மாகில் முறை நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது. தொடர்ந்து டாஸ்மாக் முறைகேட்டை கண்டித்து தமிழக பாஜக போராட்டத்தை அறிவித்தது. மேலும் எழும்பூரில் உள்ள தலைமையகம் முற்றுகையிடப்படும் என அறிவித்த நிலையில் பல இடங்களில் பாஜகவினர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டனர். மேலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். ஆக இப்படியான சூழ்நிலையில் பாஜக திமுக இடையே நேரடி மோதல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி திடீரென டெல்லி பயணம் மேற்கொண்டார். இந்த பயணத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா, கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோரை சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் எதற்குமே ஒப்புதல் கொடுக்காமல் சும்மா வெறுமன சுற்றி தெரியும் ஆளுநர் தேவையில்லை என்பதுதான் உண்மை. இதனால் ஆளுநரை நீக்க வேண்டும் என்று ஜனாதிபதி இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இந்த பதவி பயத்தில் திடீரென ஆளுநர் ஆர்.என். ரவி டெல்லி கிளம்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.